ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், இந்த 5ஆம் பாடம் கேத்திராணி தொழில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? அதுல தளவாடிக்கு எப்படி பிம்பம், ஒரு பொருளை வச்சு எப்படி பிம்பம் வந்தா அதுக்குரிய கதைப்படம் வரைகிறது. குழிவாடியில 5 இடத்துலையும் வந்து பொருள் வச்சா எப்படி கதைப்படம் வரைகிறது. அடுத்த குவிவாடி இருக்குத்தானே, குவிவாடியிலையும் எப்படி கதைப்படம் வரைகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் 7 கதைப்படங்கள் வரைகிறதுக்கான விஷயங்கள் முடிச்சாச்சு. சரிதானே? இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி கீறி பழக வேணும். கீறி பழகி எந்த இடத்துல பொருளை வச்சா என்ன விம்பையல் வரும்னு சொல்ல தெரியணும். என்ன விம்பையல்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல பொருள் வைக்கணும்னு சொல்ல தெரியணும். இப்படிதான் கேள்வியில் மாத்தி மாத்தி உங்களுக்கு வரும். ஓகே தானே? இப்போ கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு அது உங்களுக்கு விளங்கும். விளங்கும் என விளங்கணும். சரியா? ஓகே. மற்ற உங்களோட டியூட் எல்லாம் பின் எடுத்துட்டீங்க போட்டு நான் திரும்ப போட்டு விடுவோம் குரூப்ல. இன்னைக்கு கிடைக்காத பின் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களை டியூட்டர்ல தான் போட்டா பிள்ளைகள் அதை நீங்க நிச்சயம் பிரிண்ட் எடுக்க வேணும். அப்புறம் திருப்பி கேட்டு ஒன்றைக்கு இல்லை பிரிண்ட் எடுக்கிறதா இல்லையாண்டு. டியூட் போட்டாலே பிரிண்ட் எடுக்கத்தான் வேணும். அப்பதான் நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். போன்ல வச்சு செய்யலாம் தானே, வீடியோவை வச்சு. ஓகே. ரைட். ஓகேயா? இப்போ நாங்கள் ஆடியோ பார்த்தாச்சு பிள்ளைகள். இனி இன்றைக்கு வில்லையில பார்ப்போம். அப்போ அதுக்குரிய கதை படிச்சிட்டோம்னா அதே ஃப்ளோவில் அப்படியே உங்களுக்கு ஜாயிண்டாக வரும். உங்களோட இந்த 5வது யூனிட்டுக்குள்ள அது அதில் ஓடுறதுக்கு போகாது. நான் எந்த ஓடலாம் போவேன். சரிதானே? அப்போ நீங்கள் யோசிக்க தெரியல, அது பாடத்தில் இருக்க விஷயம் எல்லாம் முடிஞ்சு வரும் பிள்ளைகள். ஓகே தானே? ரைட். தலையங்கம் போடுங்க. வில்லைகள். வில்லை. வில்லைகள். வில்லைகள். பிள்ளைகள் உங்களோட ஐடி நம்பர்ல வாங்க. இந்த பேர்ல இருக்கிற எல்லாரும் உங்களோட ஐடி நம்பரை மாத்துங்க. எல்லாருக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் உங்களுடைய ஐடி நம்பர்ல வாங்கோ. சரியா? இல்லாட்டி அட்மின் பார்த்தவங்க இருக்காங்க, தூக்கி விட்டுருவாங்க. ரெண்டக்க கூடாது. பிள்ளைகள் உங்களோட ஐடி நம்பர், உங்க எல்லாருக்கும் ஐடி நம்பர் தந்தாம விட்டுருக்குது. சரியா? ஐடி நம்பர் கொடுக்காம யாரும் இல்லை. டிகேன்னு ஸ்டார்ட் பண்ணணும். சரிதானே? டிகேன்னு ஸ்டார்ட் பண்ற உங்க நம்பர் முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் நாங்கள் அனுப்பியிருப்பாங்க. அட்மின் நம்பர் அனுப்பிய மெசேஜில் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஐடி நம்பர்ல வாங்கோ. இந்த பேர்கள் வேற ஒரு பேர்கள் நம்பர்ல இருந்தா ரிமூவ் ஆயிருவீங்க. சொல்ற விளங்குது தானே? இதுக்காக மாத்திக்கொள்ளுங்க. என்ன பேர்ல வந்திருந்தா பிடிசி 879 ஆர்எஃப் மாசா மிதா சாம்சங். என்ன சாம்சங் சாம்சங் என்னடா சாம்சங் கொமையில இருந்து வரீங்களா? தபி தகி தக்சீன் அக்ஷயன் மிஸ்டர் உதேஷ். உங்களுக்குரிய நம்பர்ல வாங்க. அட்மின் சொல்லியாச்சு பாருங்க. அப்படி மாத்தாட்டிக்கு ரிமூவ் பண்ணி விடுங்க. சரியா? ரைட். வெளிக்கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க அப்படியே. வில்லைகள் போட்டீங்க, எழுதிக்கொள்ளுங்க. வில்லைகள் என்பது வில்லைகள் என்பது வில்லைகள் என்பது கண்ணாடி கம பிளாத்திக். கண்ணாடி கம பிளாத்திக். கண்ணாடி கம பிளாத்திக். கண்ணாடி கம பிளாத்திக். அல்லது அல்லது வேறு ஊடு காட்டும் கண்ணாடி கம பிளாத்திக்கு. அல்லது வேறு ஊடு காட்டும் பதார்த்தங்களினால் அமைக்கப்பட்ட பதார்த்தங்களினால் அமைக்கப்பட்ட வளைவு மேற்பரப்பை கொண்ட வளைவு மேற்பரப்பை கொண்ட வளைவு மேற்பரப்பை கொண்ட ஒளியியல் உபகரணமாகும். ஒளியியல் ஒளியியல் உபகரணமாகும். ஓகே. இங்க பாருங்க பிள்ளைகள், இது என்னண்டா இப்ப ஆடியல் நடந்த என்னது ஒளித்தெரிப்பு. வெளிச்சம் பட்டு செய்யும் தெரிச்சு வந்தது. வில்லுக்கு என்ன செய்யும் அப்படியே ஒளி வந்து ஊடு போவிடும். கண்ணாடி மாதிரி தாங்க போ. சரிதானே? அப்ப இங்க என்ன நடக்க போகுது? ஒளி
முறிவு நடக்க போகுது பிள்ளைகள். இங்க என்ன நடக்க போகுது? ஒளி முறிவு நடக்கும். சரி, அப்ப இதுல பாருங்க, ரெண்டு பக்கம் பாருங்க பிள்ளைகள், ரெண்டு பக்கம் குவிவா இருக்கு தானே. அப்ப இதை சொல்ற வந்து இரு குவிவு, இரு குவிவு. சரியா? இதை சொல்ற ஒரு பக்கம் தளமா இருக்குல்ல, அப்ப இதை சொல்றது தல குவிவு. சரியா? எல்லாமே வில்ல தான் பிள்ளை, எல்லாமே வில்லே இல்ல. இரு இரு குவிவு இல்லை, இரு பக்கம் ரெண்டு பக்கம் குவிவா இருக்கு. இது ஒரு பக்கம் தளமா மிச்சம் என்னது குவிவா இருக்கு. தலைமுறை என்ன அப்படி ஃபிளட்டா இருக்கு பிள்ளை, ஒரே சமாளமா இருக்குல்ல தரையா, ஒரே கூட இருக்குல்ல, இதான் தளம். ரைட். அடுத்த இது ஒன்று இருக்கு பிள்ளைகள், இதை சொல்றது இரு குழி குழிவு. இதை சொல்றது தளக்குழிவு. ஓகேயா? இது அப்படியே வில்லை. சரியா? ஒன்று குவிவு இல்லை, இன்னொன்று குழிவு இல்லை. அதுல இரு குவிவு இல்லாட்டி ஒரு பக்கம் தளமா இருந்தா தலக்குழிவு, ஒன்று இரு குழிவு. ரெண்டு பக்கம் பாருங்க, வளவா இருக்குல்ல, குழிவா இருக்குல்ல. இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் குழிவா இருந்து மற்ற தளமா இருந்தா என்ன? தலக்குழிவு இல்லை. ஓகே, அப்ப இதுல என்ன காண செய்யணும்? இந்த படத்தை போட்டு என்னன்னு கேட்பாங்க. சரியா? ரைட்டோ, நோட் பண்ணிவிடுங்க, நோட் பண்ணி விடுங்க. நோட் பண்ணீங்கன்னா சரி. குழிவாடிக்கு படங்கிற மாதிரி இதுக்கு கீழே போறோம். நடங்க. உங்களோட ஐடி நம்பரை மாத்துங்க. எல்லாருக்கும் ஐடி நம்பர் கொடுத்துருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜில் எடுத்து பாருங்க, மாத்துங்க. ஒரு ரிமூவ் ஆயிட்டா பிளேஸ் கிளாஸ்ல ரிமூவ் ஆனா திருப்பி உள்ள ஜாயின் பண்ணிடலாம். அது சரியா? சோம் விடாது. ரைட். அடுத்த லெசன் ஜாயின் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால உங்களோட ஐடி நம்பரில் போடுங்க. ஓகேயா? அடிபடம் விளாடும் அடிபடம். குழிவாடிக்கு பார்த்த மாதிரி இங்க வந்து என்னது குவிவு வில்லை இருக்கு பிள்ளைகள். வில்லை இருக்கும். இப்போ நாங்கள் படங்குறோம். அப்போ அதுக்கும் அச்சுகள் தெரிஞ்சா சரி. குழிவாடி உனக்கு விளங்கி இருந்தா வில்லையில ஈஸி பிள்ளைகள். என்ன அதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. மற்றபடி அதே விஷயம் தான் இங்கேயும் பெறும். ஓகேயா? அது கீரைக்கு உங்களுக்கு விளங்கும். இந்த பாடம் நீங்கள் கதிர்படங்கள் கீறி நீங்க ரஃப் ஷீட்டுகள் எடுத்து சும்மா கீறி பார்க்கணும். ஒருக்கா ரெண்டு நேரம் கீறினா காணண்டா. ஒருக்கா நீ விளங்கி ஒருக்கா பார்த்து கீறு, இல்லாட்டி பார்க்காம கீறு. பார்க்காம கீட்டு சரி பேர் பிழைக்கைகளோ பார்த்து பார்த்து செக் பண்ணி ஒருக்கா பழகிட்டேன்டா. அப்புறம் உனக்கு மறக்காது. விளங்கி எடுத்துக்கொள், பாடமாக செய்யல விளங்கி எடுத்துக்கொள். சரியா? ரைட். ஓகேயா? அங்க பார்த்த மாதிரி தான் பிள்ளைகள். இதுக்கு பேர் என்னது? குடிவாடியில் இப்படி வர கோட்டுக்கு என்ன பேர்? தலைமை அச்சு, அல்லது பிரதான அச்சு, அல்லது முதலாவது அச்சு, அல்லது முதன்மை அச்சு. சரியா? அதே பேர் தான், அவ குறிக்க தேவையில்லை. சரியோ? அங்கே எப்படி நடுவு கோல் எடுத்துனாங்கல்லே ஆடியலுக்கு. அங்க ஆடிய வச்ச மாதிரி இங்க என்ன வைக்க போறோம்? வெள்ளைய வைக்க போறோம். என்ன வைக்க போறோம்? வெள்ளைய வைக்க போறோம். என்ன வில்ல வச்சிருக்கு? குவி வில்ல வச்சிருக்கு. ஓகே தானே? குவி வில்ல. சரியோ? அங்க வந்து இப்படி ஆடிய வச்சு தலைமைச்சர் சந்திக்கிற கோட்டுக்கு என்ன சொன்னாங்க? ஆடி குழிவாடியில முனைவுன்னு சொன்னோம். என்னது? முனைவுன்னு சொல்லுவோம். வெஞ்சய சந்திக்கிற மையம் எப்படி சொல்லுவோம் அந்த பிள்ளைகள்? ஒளியியல் மையம் சொல்லுவோம். என்னது? ஒளியியல் மையம். என்ன மையம்? ஒளியியல் மையம். என்ன மையம்? ஒளியியல் மையம். அங்க பி முனை வந்தது. அப்படி பாருங்க, குழிவாடி நோட்ஸ் எடுங்க. இது போல கீரையில் தானே எடுங்க. குழிவாடின ரூட்ஸ் எழுதினாங்கல்ல, அந்த நோட்ஸ் எடுங்க. முன்னுக்கு முன்ன தட்டுங்க. குழிவாடின ரூட்ஸ் எழுதினால படம் இல்லை. குழிவாடின ஆரம்பத்துல குழிவாடின தலைங்க போட்டு எழுதியிருப்போம். ஓகேயா? அந்த நோட்ஸ் எடுங்க. அதில் பாருங்க, முனை போட்டுட்டாங்க. இங்க என்னது? ஒளியியல் மையம் வருது பிள்ளைகள். ஓகேயா?
ரைட். அதே மாதிரி தான் இதை சொல்லுவோம். எஃப்னா என்னது? குவியம். எஃப்ன்றது என்னது? குவியம், தலைமை குவியம், குவிய புள்ளி, எல்லாம் அதே தான். இங்கேயும் அதே தான். அங்கேயும் பாரு, அங்கேயும் இருக்கா பாருங்க குழிவாடியில. ஒப்பிட்டு பாருங்க, குழிவாடியில இருக்கா? ரைட். அங்க குழிவாடியில் அடுத்தது என்னது? சி, வளைவு மையம் இருந்தது. ரைட். இங்க வளைவு மையம் இல்ல. இங்க எஃப்எம் மாதிரி பிள்ளைகள் டபுள் மடங்கு, 2 மடங்கு தூரம், 2F வரும். ரெண்டு பேரும் 2F வரும். சரியா? இங்கேயும் வந்து பிள்ளைகள் இது ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் என்றால் இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். தூரங்கள் என்ன இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்ப நீங்க அடிமட்டம் எடுத்து வச்சு கீரைக்குல ஒரு அளவு எடுத்தீங்கன்னா, இப்போ 2 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா பிள்ளைகள், இங்க ஒளியமைத்து 2 சென்டிமீட்டர் அளந்து இங்க கீறது, அப்புறம் இதுல இருந்து 2 சென்டிமீட்டர் அளந்து இப்படி கீறது, அப்புறம் இங்க இருந்து 2 சென்டிமீட்டர், இங்க இருந்து 2 சென்டிமீட்டர், இப்படி எல்லாம் தனித்தனி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனித்தனியாக எடுக்கலாம். அதில் ஃபிளைக்கே சான்ஸ் இருக்கு. டைம் கூட எடுக்கும். ஒரேடியா இங்கால ரெண்டு, இங்கால ரெண்டா, மொத்தம் எத்தனைடா? 4. இங்கால ரெண்டு, இங்கால ரெண்டு எத்தனை? 4. மொத்தம் 4 4 எத்தனை? இப்ப 8. அப்ப 8 சென்டிமீட்டருக்கு அடிமட்டத்தை எடுத்துட்டு 4 சென்டிமீட்டர்ல வச்சுட்டா இங்கால 2 பாயிண்ட் வெட்டலாம்ல. அது மாதிரி இங்கால 2 பாயிண்ட் வெட்டலாம்ல. அடிமட்டத்தை வச்சு புள்ளியல். இப்போ நீங்க தான் அடிமட்டம் வேண்டாடா, இப்படியே 8 சென்டிமீட்டருக்கு எடுத்து போட்டு புள்ளியல். சரி, எப்படியே எடுத்து போட்டு ஃபுல்லா இதுல 4 சென்டிமீட்டர் வச்சுட்டு 2 வெட்டு போட்டு நாங்கள் கூட எடுக்கலாம்ல, அந்த எஃப்ஐ டூ எஃப்ஐ. சரியா? நீங்க என்ன செய்யறது? இங்க 2 சென்டிமீட்டர் அளந்து வெட்டுறது, அளந்து எஃப் எடுக்கிறது, அப்புறம் திருப்பி இதுல இருந்து 2 அளக்குறது. சொல்ல விளங்குதா? அப்புறம் இங்க இருந்து இப்படி 2 வெட்டுறது, அப்புறம் இங்க இருந்து திருப்பி வெட்டுறது. 4 தடவை வச்சு வெட்டணும். விளங்குதோ? அப்ப அந்த இதெல்லாம் டைம் வந்து கூட கொண்டு போகும். இதான் பிள்ளைகள் எங்களுக்கு குவியவில்லையில் இருக்கிற அச்சுக்கள். இப்போ குடிவாடியில் என்ன செஞ்சோமோ அதே தான். என்ன வித்தியாசப்பட்டுக்கடா? இங்க 2F வந்திருக்கு, அங்க C என்று வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த எக்ஸ் தூரம், இந்த எக்ஸ் தூரம் அவ்வளவு தான் இருக்கும். எஃப்க்கு என்ன ஒளியமத்துக்கான எஃப்க்கான தூரம் என்ன சொன்னாங்க? குழிவாடியில முனைவுக்கும் குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது? குவிய தூரம். அதேதான் பிள்ளைகள் இஞ்செய்யும். என்ன இஞ்செய்யும்? குவிய தூரம் தான். அப்ப 2F என்ன பிள்ளைகள்? குவிய தூரத்தை விட 2 மடங்கு. இந்த 2F போடலாம், அல்லாட்டி F டேஷ் போடுவாங்க, சொல்ல இப்படியும் போடுவாங்க. எதை போட்டாலும் நீங்க யோசிக்க தேவையில்லை. இது இப்படியும் போடலாம், F டேஷ் போட்டு விடலாம். சரி, F டேஷ் போடலாம். டேஷ் வேற வேற அந்த F தாண்டி வேற ஒரு குறியீட்லையும் பாவிக்கலாம். ஆனா எப்படி பாவிச்சாலும் அந்த தூரம் இதை விட என்னது? சமனை தான். இதோ இது எக்ஸ் இதுவும் எக்ஸா தான் இருக்கும். அவனுக்கு கீரைக்கான இடவெளி சமனா இருக்கணும் முடியல. அப்போ அந்த அளவிட முக்கியம். சரியா? அடிமட்டம் சரியா நல்ல புது அடிமட்டமா இருக்கணும். அந்த அளவிட கிளியரா இருக்கிற அடிமட்டமா இருக்கணும். சரிதானே? அப்போ அந்த அளவுடைய வச்சு என்ன செய்யணும்? நீங்கள் வடிவா மார்க் பண்ணி விட வேணும். மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இதான் குழி இல்லைன்னாச்சு. அப்போ குழிவாடியுமே ஒப்பிட்டு பாருங்க, என்னடா வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்கு? சின்ன ஒரு இந்த 2F தான் வித்தியாசம். அதுவும் அங்கேயும் செய்யும் என்ன பிள்ளைகள்? குவியத்தூரம் தான் பிள்ளைகள். எஃப்க்கும் சீக்குமான தூரம் என்னது? குவியத்தூரம் தான். ஒரே சமமான தூரம் தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அங்க ஒளி தெறிப்பு நடக்குதுடா. இங்க ஒளி என்ன செய்யுது? ஒளிக்காது, முறிய போகுது. பில்ல வந்து ஊடு போகட்டும் தானே, அங்கால போகும் தானே. சரியா? அப்போ நம்மளே வித்தியாசம். சரிதானே? பெரிய அளவுக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதையே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இந்த விஷயங்கள் விளங்கிடும். இப்படி ஒப்பிட்டு படிச்சா தான் இது விளக்கமா இருக்கும், ஞாபகத்திலையும் இருக்கும். சும்மா பாடம் வாங்கி வச்சீங்கன்னா ஞாபகத்திலே இருக்காது. ஓகே தானே? ரைட். அச்சா குறிங்க. மேல மேல கோடு விட மட்டும் மேல ஒரு 3 கோடு விட்டு விடுங்க, கீழே ஒரு 3 கோடு விட்டு அளவெடுத்து அச்சா போடுங்க. அடிமட்டம் வச்சு வழியா போடுங்க. அச்சை குறிக்க போலாங்க. முதல்ல அச்சு குறிக்கணும். அச்சு குறிக்க தெரிஞ்சாதான் மிச்சம் செய்யலாம். அச்சை குறிங்க. நீங்க அந்த ஐடி நம்பர் மாத்தலையே வேணும். ஐடி நம்பர் இல்லாம இருக்காக்கள் யார்? விஜய் ஜெயலலிதா. ஐடி நம்பருக்கு மாத்துங்க பேர்ல. ஓகே அட்மின், இந்த ஐடி நம்பர் இல்லாதாக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுங்க. இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு, கேட்குற மாதிரி இல்லை, நீங்க ரிமூவ் பண்ணி விடுங்க.
ஓகேயா? ஆ ரிவாய் ஆயிடுச்சு. சொன்னா கேட்கணும் பிள்ளைகள். என்ன சொல்றோமோ அதை கேட்டா அதன்படி செய்துட்டா விஷயம் முடிஞ்சு. இப்போ இவ்வளவு பிள்ளைகள் இல்லை கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இருக்கிறீங்க. 50 பிள்ளைகளும் நம்பரை கொடுத்து வரையினோம். அவைக்கு வேற இல்லாம இருக்கு. நம்பர் எல்லாம் கொடுப்பட்டாச்சு, நம்பர் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. சரிதானே? உங்களோட நம்பர்லயே வந்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய நம்பர். நம்பர் மாறாது. உங்களோட எக்ஸாம் கடைசி நீங்க முடியும் மட்டும் தான் உங்களோட நம்பர். இந்த நம்பரை வச்சிருந்தீங்கன்னா சரி. இந்த ரிசிப்ட் எல்லாம் அனுப்பிக்கல, பேங்க் ரிசிப்ட் எல்லாம் அனுப்பிக்கல, நம்பர் போட்டு விட்டா சரி. பேர் போட தெரியல, உங்க நம்பர் போட்டு விட்டா சரி. ரிசிப்ட் அனுப்பிக்க அந்த ரிசிப்ட்ல எழுதி போட்டு அனுப்புங்க. ஆன்லைன்ல பே பண்ணா அந்த ரிசிப்ட்லேயே மேல் எடிட் பண்ணி அதில் அந்த அந்த ரிஃபரன்ஸுக்கு அதில் போடலாம். உங்களோட பேரில் போடலாம். உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா சரி. எங்களுக்கு ஈஸியாக இருக்க முடியும். இது ரெசிப்ட் தனியாக வரும். யார் என்னன்னு தெரியாது. அப்புறம் திருப்பி நாங்கள் யாருன்னு கேட்டு போட்டு திருப்பி அந்த மெசேஜ் வந்து டைம் லேட் தான் முடியும். சரியோ? கவனம். வேறு சாம்சங் ஐடி நம்பரை மாற்றுங்க. ஓகேயா? கொஞ்சம் பாருங்க முடியாது. அதே விளையாட்டு தான் முடிஞ்சு பாருங்க. தலைமையச்சுக்கு சமாந்தரம் வரவழைக்கது முதலாவது ரூல். சரி, தலைமையச்சுக்கு சமாந்தரம் வரவழைக்கது. குழிவாடி எடுத்து வைங்க. குழிவாடி பாருங்க. குழிவாடி நோட்ஸ் எடுங்க உனக்கு. குழிவாடியில சமாந்தரம் வர ஒளிக்கதிர் ஆடியில படுத்தரிச்சு எங்கால போனது? குழி குழி குழிவாடியில. குழிவாடியா? குழிவாடியில தலைமைச்சு சமாதானம் வர கதிர் என்னது? ஆடியில பட்டு தரிச்சு என்ன செய்யுது? குவியத்துக்கால போனது. அதே மாதிரி தமிழ் என்ன செய்யும்? தலைமைச்சு சமாதானம் வர ஒழிக்கதிர் பிள்ளைய. சரி, அது ஒளி முறிவு தானே? அப்படியே குவியத்துக்குள்ளால போகும் பிள்ளை. என்ன செய்யும்? குவியத்துக்குள்ளால முடிஞ்சு போகும். சரியா? இதுதான் முதலாவது ரூல். இதுதான் முதலாவது ரூல்ஸ். ரைட், போடுங்க. புரிய போட்டு போடுங்க. 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 இதுதான் முதலாவது ரூல்ஸ். ரூல்ஸ் தெரிஞ்சா பொருளை வச்சு விம்மன் கீறலாம். ஓகேயா? இப்போ அதே மாதிரி இங்க பாருங்கோ. இங்க பாருங்கோ. சமாந்தரம் வர்றது குவியத்துக்குள்ள போகுதுடா பிள்ளைகள். சரியா? அப்ப குவியத்துக்குள்ள வர்றது என்ன செய்யும்? குவியத்துக்குள்ள வர்றது சமாந்தரம் வர்றது குவியத்துக்குள்ள முறியுதுடா. அப்ப குவியத்துக்குள்ள வர என்ன செய்யும்? தலைமைச்சுக்கு சமாந்தரமா போகும். ஓகேயா? இது ரெண்டாவது ரூல். இது ரெண்டாவது ரூல். இது ரெண்டாவது ரூல்.
இல்லை ஐடி நம்பரில் வராட்டி ரிமூவ் ஆகும். இதுக்காக உங்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம் தானே, என்ன நம்பரில் இருக்குன்னு தெரியும். நம்பர் அது யார் என்னன்ற டீட்டெயில் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரியோ, என்ன அதை மாத்திரம் விளையாடல போய் தட்டி போட்டு 7 மணி கொஞ்சம் டைம் தாரம் தானே, அதுக்குள்ள ரீநேமில் போய் டக்குன்னு மாற்றலாம். லேப்டாப் இருந்தால் இன்னும் ஈஸி, ஃபோன் நேம் எடுத்து மாற்றலாம். ஓகேயா? லைக் ஓகே நம்மளே நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணலாம் பிள்ளைகள், மெசேஜ் தான் பண்ணலாம், அது இதில் ரியாக்ட் இருக்கு தானே, ரியாக்ட் பண்ணலாம். ஓகே என்ன அப்படி ஒன்று போட்டு விட்டீங்கன்னா சரி, சரி தானே, ரைட். ரெண்டாவது சரி பிள்ளைகள். மூன்றாவது உள்ள பாருங்கோ, குழிவாடியில் பாருங்கோ, வளைவு மேத்துக்களை வந்து என்ன செஞ்சது, திருப்பியும் பட்டு தரிச்சு வளைவு மேத்துக்களே போனது. சரி அதே மாதிரி தான் இங்க வளைவு மையம் எடுத்தாடா, இங்க என்ன மையம் இருக்குது, அங்க வளைவு மையம், இங்க என்னது ஒளியியல் மையம் இருக்கு. என்னது ஒளியியல் மையம். அப்ப இங்க என்ன செய்யும் பிள்ளைகள், ஒளியியல் மையம் இருக்கு தானே, ஒளியியல் மையத்துக்காக போறது என்ன செய்ய மாட்டான் பாருங்க, ஒளியியல் மையத்துக்காக போறது அப்படியே போ. இது மூன்றாவது rule. விளங்குதா? ஒளியியல் மையத்துக்காக போறது என்ன செய்யும், அப்படியே போ. இப்படி இப்படிங்கலாம் 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 இப்படிங்கலாம். சரியா? ஒளியியல் மையத்துக்காக போறது என்ன செய்யும், அப்படியே போ, எங்கேயும் திரும்பாது, எங்கேயும் முறியாது. சொல்ல விளங்குதா? எப்படி குழிவாடியில வலையமைத்துக்கால போனது ஆடியில் பட்டு தெரிச்சு திருப்பி வலையமைத்துக்கால வந்ததோ அதே மாதிரி தான் செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா டென்ட்டுக்கும் ரூல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, ஒற்றை விளங்குதாடா. என்னடா அங்க தெரிப்பு நடக்குதுடா, இங்க வில்ல ஒளி முறிவு நடக்குது. ஒளிக்கிறது பாருங்க, முறிவு ஒன்றும் இல்லை நெஞ்சு பாரு. இப்ப இந்த கதிர் வந்து இப்படி நேரான போகணும், இப்படி நேரான போகணும், ஆனா நேரவா என்ன செய்யுது, இப்படி முறியுது இல்ல, அதான் ஒளி முறிவு. அந்த பயண பாதையில் ஏற்படுற அந்த ஒரு விலகல், தனியா ஒளிமுறை பார்ப்போம். நீங்க எப்படி வச்சுக்கணும், நேர போறது அப்படி போகாம அப்படி முறியுது இல்ல, அதான் என்னது ஒளிமுறி. ஒளிக்கதிர் முறியுது, இப்படி ரெண்டா முறியுது, முறிஞ்சு துண்டா வரையில. இப்ப ஒளிக்கதிர் இப்படி போயிட்டு இருக்கடா, இப்படி முறியுது, முறிஞ்சு ரெண்டு துண்டா வரையில விளங்குதா, அப்படியே வளையுது, வளைஞ்சு இப்படி நிக்க முறிச்சு இப்படி போகுது. ஓகே சரியா? இதுதான் பிள்ளைகள் குளிய உள்ளில இருக்க ரூல்ஸ். இனி என்ன இது தெரிஞ்சா படத்தை கீறதான். ஓகேயா? ரூல்ஸ் முடியுங்க, ரூல்ஸ் முடியுங்க. ஓகேயா? ஓகேண்ணா ஓகே போடுங்க. முதலாவது சந்தர்ப்பம் அதேதான், முதலாவது சந்தர்ப்பம் பிள்ளைகள் எஃபினுள், அதாவது குவியத்தூரத்தினுள். இரண்டாவது எஃபில். மூன்றாவது எஃபிற்கும் 2Fற்கும் இடையில். நாலாவது 2Fல். அஞ்சாவது 2Fற்கு அப்பால். இது அப்படியே குழிவாடிக்கு நீங்க ஆனே அங்கேயும் எடுத்து அதையும் விட்டு பாருங்க, ரெண்டு முறை இது அங்கேயும் பாருங்க. குவியத்தினுள் எஃபின் குவியத்தினுள் எஃபில்லான், எஃப்க்கும் 2Fக்கும் மட்டும் அங்க என்னது எஃப்க்கும் சிக்கும் இடையில வச்சிருப்பீங்க. இங்க 2Fன்றது அங்க சி பிள்ளைகள் குழிவாடியில சியில், 2Fக்கு அப்பால் அங்க சிக்கு அப்பால். குழிவாடி ஒப்பிட்டு பள்ளியில் பார்த்து பார்த்து கேருங்க. முதலாம் சந்தர்ப்பம் எஃபினுள் கேருங்க. அப்போ கவனிங்களக்கா எல்லாரும் ஒருக்கா, டேய் தம்பி தங்கச்சி கவனிங்க. குழிவாடியில முதலாவது இங்க குவியத்துக்குள்ள வச்சுதான் பொழுதுனாங்க, அதுல என்ன விம்பையில் குழிவாடியில என்ன சந்தர்ப்பத்தில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே அதே சந்தர்ப்பத்தில் வைக்கிறோம். அங்க என்ன விம்பையில் வந்ததோடா அதே விம்பையில் தான் இங்கேயும் வரும். சொல்ல ஒழுங்குதா? அங்க என்னென்ன விம்பையில் வந்ததோ அதே விம்பையில் தான் இங்கேயும் வரும். வேணா நீங்க கீரை ஒப்பிட்டு பாருங்க, இப்படிதான் ஞாபகப்படுத்தி வைக்கணும். சரியா? அப்ப உங்களுக்கு 13 படம் கீற வேண்டிய அவசியம் வராது, இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாடா. இப்ப குழிவாடியில 5 படம், குவிவு வில்லையிலேயும் 5 படம், 5 ஒரே மாதிரி தான் விஷயம் உண்டா. 5 5 தான் என்ன பிள்ளைகள், தனித்தனி 10 5 5 என்ன 10 சேர்த்தா எவ்வளவு, 5 தான் இருக்கு. அப்ப 5 தானே ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 விஷயம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. தளவாடியா தனித்துவம் அது தனியா உண்டு, அது பிரச்சனை இல்லை. மற்றது குவிவாடியும் சரியா குழிவு வில்லையும் ஒரே மாதிரி தான் வெயில் வரும். குவிவாடிக்கு ஒரு படம் தான் இருக்கிறாங்க, எங்க பொருளை வச்சுக்கிறனாலும் உரிச்சிருத்த நிமிந்த மாயமும் தானே, அதே மாதிரி தான் குழிவு வில்லையும் கிடைக்கும். இப்படி ஒரு ஒற்றுமை இருக்குடா, இதை விளங்கி வச்சா சரிடா. சரியா? ஓகே தானே, ரைட். ஓகே முதலாவது எஃப்குள்ள வச்சு கேருங்க. அப்போ நானும் கேருவேன், நீங்க கேருங்க. முதல் செய்ய வேண்டியது அச்சுக்களை சரியா குறையுங்க, அடிமட்டம் வச்சுக்கிறோம். சும்மா இனி அளவு முக்கியம், அளவு பிழைச்சா படங்கள் பிழைக்கும். ஒரு இடைவெளி பிள்ளைகள் 10 சென்டிமீட்டர் இடைவெளி எடுங்க. சிஆர் கோப்பி கணக்கா இருக்கு, சிஆர் சீட் அல்லது B5 சிஆர் சீட் தான் நல்ல. சிஆர் சீட்ல கீறி பழகுங்க, ஏன்னா எக்ஸாம்லையும் சிஆர் சீட்ல கீற போறீங்க, சின்ன கோப்பியில கீறாங்க. ரைட்? சின்ன கோப்பி இருந்தா இது சிஆர் சீட் ஒன்று அதில் கீறுங்க, பழங்கோப்பியில் இருக்குங்க.
முதல்ல அச்சக்குருங்க, முதல்ல அதை அச்சக்குருங்க, முதல்ல அதை அச்சக்குறது என்ன தலைமை அச்சு. குவிவில் இதில் வில்லையை காட்டணும் என்னது, என்ன வில்லைன்னு காட்டணும். சரியா, சும்மா உயிரில் கோட போட்டு. ஓகேயா, பொருளை வைப்பேன் எஃப்னு உள்ள விளையல். எஃப் எங்கேயாவது வைங்க, ஒரு 2 கோட்டு உயரத்தில் வச்சிங்கன்னா சரி பொருள். ஓகேயா, வச்சாச்சு. இது முதல்ல சந்தர்ப்பம். பிம்பம் பெரும் பையல் அங்கே இருங்கோ. பிள்ளைகள் ஒழுங்கா பார்த்து கீறி பழங்கோ. சரியோ பிள்ளையோ கீறுங்க பிள்ளைய முதலாவது. இப்பதான் நான் பழகுறீங்க, கீற கீற வரும். முக்கியமான பாடம், பாஸ் செய்ய விளங்கும் உங்களுக்கு. ரைட் பாப்போம். இங்க பாருங்க, தலைமைச்சுக்கு சமாதானம் வாரேன்னு செய்யும். அம்பூரிய போடுங்க, இந்த அம்பூரிய போடுங்க இடையில போடணும் பிள்ளைகள். சில இந்த பொருளுக்கிட்ட வச்சு போடுறது, இல்லாட்டி இதுக்கு என்ன போடுறது, அப்படி போடாங்க. சொல்ல விளங்குதா? நான் போட்ட தெரியுதானே, இந்த அம்பூரி போட வைக்கல, இதுக்குள்ள இங்க வந்து போடக்கூடாது, இதுக்குள்ளேயும் போடக்கூடாது, இந்த நடு இடவடி இருக்குதானே, இதுல போடணும். போட்டாதான் தெரியும் முடியும். சரியா? ஓகேயா? யார் புதுசா வந்திருக்கு? லோஷன் லோஷன் மற்ற சயன். உங்களோட ஐடி நம்பரை மாத்துங்க, ஐடி நம்பருக்கு மாத்துங்க. ஐடி நம்பரை மாத்துங்க. சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அட்மினாக்கள். உங்களோட சேர்க்க அட்மின் தந்துட்டு தான் எடுத்திருப்பாங்க. டிகேண்டு ஸ்டார்ட் பண்ணும், மாத்துங்கோ. அட்மின் பாருங்க, அப்படி மாத்தாட்டி கொஞ்சம் இதில் ரிமூவ் பண்ணி விடுங்க, அதில் தூக்கி விடுங்க. சரியா? ரைட். சரி பாருங்க, என்ன செய்ய முடியாது, குய்யத்துக்கு அளவோ இதான முதலாகுது, இதான முதலாகுது. சரியா? இது எல்லாத்துக்கும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைமை சமாதான போல என்ன செய்ய முடியாது, குய்யத்துக்கு அளவோ. பாருங்க, எங்க நீ பொருளை வச்சுக்கலாம் முடியாது. நீ கீழடி நான் கீறேன் பார், கவனி. எல்லாம் என்னது முதலாவது குய்யத்துக்கு அளவோ. நீ கவனிங்க முடியல, நான் கதை கேட்க கவனம் இங்கே இருக்கணும். ஓகேயா? பாத்தீங்கன்னா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, முதலாவது அது சமாதானம் போறது குயத்துக்கா போறது எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பயன்படுத்தலாம் முடியும். சரிதானே? ரைட். இரண்டாவது எப்படி போவோம், ஒளியியல் மையத்துக்காக போவோம். இது ஒளியியல் மையத்துக்காக போவோம். இதுக்கு கவனிங்க, இதுல வர்ற பிள்ளை என்னண்டா, ஒளியியல் மையத்துக்காக போறது நேர்கோடு தான் பிள்ளைகள். அப்ப என்ன செய்வாங்கடா, இங்க மட்டும் முறிய போட்டுருவாங்க. இந்த வில்ல கோடு ரெண்டா பிரிக்கிறது தான் பிள்ளைகள். அப்ப இங்கால பக்கம் முறிகிற கதிர், இங்கால பக்கம் எல்லாம் இருக்கிறது எல்லாம், இதெல்லாம் படுகதிர்கள். அங்கால போறெல்லாம் முறி கதிர்கள். என்னது? முறி கதிர். சரியோ? அதை நோட் பண்ணி பழகுங்க கொஞ்சம். இதெல்லாம் என்ன புள்ளியல்? முறி கதிர். இதெல்லாம் என்ன புள்ளியல்? படுகதிர். இவையெல்லாம் ஓகே தானே? படுகதிர். ஓகே ரைட். அப்ப பாருங்க, அப்ப இது சந்திக்குது அவளை பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா இது ரெண்டும் விரிஞ்சு நம்மளே போ, இப்படியே விரிஞ்சு போ, சந்திக்காது. பாருங்க, கொடிவாடியிலே நீங்கள் அங்க என்ன செஞ்சா சந்திக்கா இருக்கீங்களே, என்ன செஞ்சா பின்னுக்கு நீட்டி எடுத்துனாங்க. அதே விளையாட்டு தான் பிள்ளைய, குழிவாடியில பிடிக்கணியோட அதே விஷயம் தான் நீங்க வெறும் கேருங்க. அதே இதுதான். முன் கிளாஸ்ல யாரும் வராம இருந்த பிள்ளைகள் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. சரியா? பாத்தீங்கன்னா விளங்கும்.
பின்ன டேக்கில் சந்திக்க இடத்துல கற்பனையா ஒரு விமம் வரும் பிள்ளைகள். ஓகேயா? சரி, அவள் இப்படித்தான் வரும் பிம்பம். ஓகேயா? கருங்காமம் அப்படின்றது. சரியா? இது பிம்பம் முடிவிலியில் தோன்றும். பிம்பம் முடிவிலியில் இது. அங்கே குழிவாடியிலும் பாருங்க, எஃப்ல வச்சா முடிவிலி தான். ஒரே பிம்பம் எல்லாம் பிள்ளை வரும் அங்கே இங்கே. முடியுங்க அப்போ. தயவுசெய்து பிள்ளைகள் சோம்பறிப்படாம பஞ்சு பார்க்காம கீறி பழகுங்கோ. என்னோட சேர்ந்தே கீறுங்கோ. பழகிட்டா இந்த பாடத்துல உங்களை அடிக்கல பிள்ளைகள். எப்படி கேள்வி வந்தாலும் சிம்பிளா செய்துட்டு வரலாம். ஓகேயா? இப்படித்தான் பேர் மஞ்சு பாடம். நான் முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லாம் கீறி எல்லாம் வெம்பையெல்லாம் அழுதும் கோபம் எடுக்கும். நான் அழுதே தேவையில்லை. ஏன்னா ஒப்பிட்டு பாருங்க ஒரு சந்தர்ப்பத்திலையும் குடிவாளிலையும் பாருங்க, குவியத்தில் வச்ச நீங்கள் என்ன வெம்பையில் வந்தது அதுதான். சரியோ? அங்க என்ன ஆடிக்குள் தோணும் கொண்டு வரும், இங்க என்னது பொருள் பக்கம் தோன்றது பிள்ளைகள். சரியா? அது அங்கேயும் பாருங்க, எஃப்ல வைக்க முடியல தான். இது சந்திக்க முடியாது, ரெண்டு சமாந்தரமா போகும். பின்னுக்கு நீட்டு நாளும் சந்திக்காது, முன்னுக்கு போனாலும் சந்திக்காது. சரி, ரெண்டே ஒப்பிட்டு பாருங்க. ஓகேயா? ஓகேண்டா போடுங்க. நானும் ஓகே முடிச்சிட்டேன். நான் முடிச்சிட்டேன். ஓகே, இது முடிஞ்சா சரி, பாடத்தின பெரும் பகுதி முடிஞ்சிடும் பிள்ளை. இந்த யூனிட்டுக்கான பாஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே விடையல், செகண்ட் பார்ட் வேலை போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு 2 3 நாளில் வந்துடுமா? சரியா? பெண் எடுத்துட்டீங்கன்னா ஓகே. பாருங்க, பாஸ் பேப்பர் செய்யுங்க, செய்து பார்க்க உங்களுக்கு விளங்கும். அடடா, இதைத்தான் கேட்குறாங்க, இப்படித்தான் வருதுண்டு. கேளுங்க, இது நீங்க அங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படியே 5வது பாடம்டா, உங்களோட ஃபர்ஸ்டோட கடைசி பாடம். இப்போதான் நீங்க முதல்ல அதுக்குள்ளே எங்கள் ஒளி தொகுப்பு அந்த முன் பாடங்கள்லாம் நிற்பீங்க. சில டீச்சர்ஸ் 5வது வந்துருக்கலாம், ஆனா குறைவு பிள்ளை, குறைவா தான் இருக்கு. ஸ்கூல்லையும் உங்களுக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ வடிவா அழகா எங்கேயும் நீங்க படிக்கல, வெறுமையா தான் இருக்கிறீங்க. ஃபுல்லா உங்களுக்கு நான் சொல்லி தர்றது வடிவா பழகிட்டீங்கடா. ஸ்கூல்ல எல்லாம் பிறகு டக் டக்குன்னு கீறி போட்டு வந்துருவீங்க. இப்போ கீறி பழகுங்க. சரியா? கவனம், இந்த இடவழியில் கவனம். இதுக்கு சொன்ன ஐடியா விளங்குது தானே? நீ வேற அடிமட்டத்தை ஒரு ஐடியா வை, வச்சு இந்த இடவழி சரியா அதுலேயே ஒரு அடிமட்டத்தை வைக்கிறது, மார்க் பண்ணி போட்டு அப்புறம் என்ன எடுக்கிறது. இது என்ன, இங்கேருந்து 2 சென்டிமீட்டர், அப்புறம் இங்கேருந்து 2, அப்புறம் இங்கேருந்து 2, அப்புறம் இங்கேருந்து 2, இப்படி வைக்க வைக்கலையே ஒவ்வொரு 4லையும் ஒரு 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 மில்லிமீட்டர் போச்சுதான்டா. 4 மில்லிமீட்டர் வலு வரும், பிரச்சனை வரும். குறைய வரும் இல்லை கூட வரும். விளங்குதானே? அப்போ அந்த டைமையும் மிச்சப்படுத்தலாம் பிள்ளை, ஒரே ஏரியா வச்சிங்கடா. என்னடா அடிமட்டம் தட்டுறா, 8 சென்டிமீட்டர் மொத்தம், நடுவு நாலு தானே, இங்கே 4 அங்கே 4 வை, வச்சுட்டு மார்க் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். நேரம் மிச்சம், அந்த அளவுடையில எல்லாம் பிள்ளைகள் வராது, எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். நீ கீற படம் சரியான பிள்ளைகள் இந்த 4வது சந்தர்ப்பம் உனக்கு காட்டித்தரும். இந்த 4வது சந்தர்ப்பத்தில் நீ 2Fல வச்சிருக்க பொருள், அதே மாதிரி பிம்பமும் 2Fல வரும் பிள்ளை இஞ்சால. விளங்குதா? அங்க 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 வளையமயத்தில் வச்சது வளையமயம் சீலே திருப்பி வந்தது. இங்கேயும் 2Fல வச்சா அங்கே எதிர்பக்கம் 2Fல வரும். வந்ததுண்டா உன்னை படம் சரியன்ற அர்த்தம். பட் அந்த அம்புக்குறியெல்லாம் போட்டீங்கன்னு பாருங்க. நான் சில இடங்கள்லாம் அம்புக்குறி போடாம விட்டுருக்கேன். சரியோ? போடாம விட்டுருக்கேன். பார்த்து எங்க இங்கே போடையில, இங்கே போடையில அம்புக்குறியில போட்டுக்கணும். அம்புக்குறியில போடுங்க. சரியா? இவ்வளோதான் விஷயம்.
முடிஞ்சா போடுங்க டக்குன்னு. ஓகே, என்ன அப்படி போடுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் மைக் ஆன் பண்ணி தந்திருக்கு, மைக் ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். ஆறாவது, நீ விரும்பினாக்கள் மைக் ஆன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் விம்பெயல்புகள் சொல்லலாம். முதலாவது இதுக்குரிய விம்பெயல்பு யாராவது ஆள் ஒன் பண்ணி சொல்லுங்க. நீங்களே ஒன் பண்ணுங்க, முந்திராக்கள் சொல்லலாம். முதலாவது படத்துக்குரிய விம்பெயல்பு மற்றாக்கள் சரி பார்த்துக் கொள்ளுங்க. யாராவது ஒன் பண்ணுங்க, பயப்படுத்த சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க. இது என்ன? உருப்பெருத்தது, ஓகே, உருப்பெருத்தது, மெய்விம்பம், மெய்விம்பமோ? அடே, கற்பனையால் நினைச்சு எடுக்கிறோம். அப்ப மெய்விம்பமே, மாயவிம்பம் இல்ல. சரியே, செய்யோடா. ஓம் சார். இப்போ கவனிங்க, ஓமா. கற்பனை அடுத்தமண்டா. வெரி குட். கேட்டவன கூட வரைக்கும் ஒன் பண்ணி சொல்றீங்களா, முதல்ல அதுக்கு பாராட்டுகள். கற்பனை அணைச்சு எடுத்த அப்படியே அது மாயவிம்பம் தான். சரிதானே? இந்த கோடு இப்போ சந்திக்குதான் அப்படியே, இது எல்லாம் மெய்விம்பம். கதை நேர்கோடு அப்படி சந்திக்குது தானே, அதெல்லாம் மெய்விம்பம் வரும். சரிதானே? ரைட். வேற உருப்பெருத்தது, மாயமானது, வேற பொருள் பக்கம் தோன்றும். வெரி குட். பொருள் பக்கம் தோன்றும். இன்னொன்று நிமிர்ந்திருக்கா, கவுண்ட் இருக்கா? நிமிர்ந்தது. வெரி குட், நிமிர்ந்தது. இவ்வளவு நம்மளே விஷயம். சரியாடா, இவ்வளவு தான்டா. முதல்ல சரி, அவ்வளவு நான் திரும்ப சொல்ல பாருங்க. பாருங்க, வச்ச பொருளோட பெருசா இருக்கு, உருப்பெருத்தது. அடுத்த நிமிர்ந்தானடா இருக்கு, தலைமைச்சு கீழே வந்தா தான் தலைகள் ஆண்டு வரும். புற கவுண்டதான் எழுதுறீங்களா? சரியா? தகலகள் ஆண்டு எழுதணும். இங்க தலைகளா வந்துருக்கலாம். ரைட். அப்ப நிமிர்ந்தது. அடுத்தது மாயமானது, பொருள் பக்கம் தோன்றும். இது முதலாக்குரிய விம்பெயல்புகள். சரிதானே? ரைட். ரெண்டாவதுக்கு என்ன, அதை தான் இருக்கேன், முடிவெளியில் தோன்றும். அது எங்கேன்னு தெரியாது. சமாதானம் போய்க்க அட இங்காலையும் சந்திக்காதா, இங்களையும் சந்திக்காது. ரெண்டு காலம் இப்படி சந்திச்சா தானே அப்படியா சந்திக்க முடியல, விம்பத்தை இருக்கலாம். ரெண்டுமே எப்படி போயிட்டு இருந்தா எங்க சந்திக்க? தண்டவாளம் தெரியும், தண்டவாளம் ரெயின் தண்டவாளம் சந்திக்க வணங்காது. ரெயின் தண்டவாளம் இங்கே சந்திக்குவா. புற சொல்றேன் சார், முடிவில் பிடிச்சி தண்டவாளத்தை அப்படி சேர்த்து விட்டுருப்போம். இப்படி சேர்த்து விட்டா சந்திக்கும் தானே? அப்படி இல்லை, நேராக அப்படி போய்கொண்டே இருக்கும், சந்திக்காது. அதே மாதிரி தான். சரிதானே? அடுத்து ஓகே, மூன்றாவதுக்கு சொல்லுங்க. மூன்றாவது, மூன்றாவதுக்கு 2F-க்கு அப்பால் தோன்றும். உண்டு. வெரி குட். 2F-க்கு அப்பால் தோன்றும். உண்டு. சரி, வேற? மெய்பிம்பம். வெரி குட். மெய்பிம்பம். பாருங்க பிள்ளைகள், கற்பனை கூடங்கையும் இருக்கா? இல்ல தானே? மெய்பிம்பம். சரி, அப்புறம் பிள்ளைகள் மெய்பிம்பம் என்னன்னு கேட்டா, கோடு சந்திக்கு கற்பனை இல்லாம எடுத்த பிம்பம் எழுதுற இல்ல, திரையில் பெறக்கூடிய பிம்பம் தான் மெய்பிம்பம். சரியா? திரையில் பெற முடியாத பிம்பங்கள் மாயபிம்பம். இப்ப இங்க பொருளை வச்சுட்டா, இதுல ஒரு ஸ்கிரீன், ஒரு சிவர் ஸ்கிரீன் ஒன்று வச்சு திரை ஒன்று வச்சு விட்டோம்னா அதுல பிம்பம் வந்து வரும். அதான் மெய்பிம்பங்கள். சரியா? நம்ம தாரம். ஓகே, 2F-க்கு அப்பால வரும் மெய்பிம்பம். வேற? உருப்பெருத்தது. ஒரு பெருத்தது. இங்க வச்சது பொருளை விட இங்க பெருசா வந்துருக்கு. பாருங்க, அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி பெருசா இருக்கு. உருப்பெருத்தது 2F-க்கு அப்பால் தோன்றும் மெய்பிம்பம். இன்னொன்று வெரி குட், தலைகளான. தலைகளால இருக்கு, இங்க நிமிர்ந்து இருக்கு பிள்ளைகள், இங்க தலைகளா இருக்கு. சரியா? இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, தலைகளானது, அடுத்த உருப்பெருத்தது, மெய்பிம்பம் அல்லது உண்மை பிம்பம். அடுத்து என்னது? 2F-க்கு அங்கால இருக்கு தோன்றும். சரியா? 2F-க்கு அங்கால வரும், எங்கேயும் பெறலாம் முடியாது, அது பிரச்சனை இல்லை. 2F-க்கு அங்காலாம் வரும். ஓகே, இது மூன்றாவதுக்குரியது. ரைட். அடுத்த நாலாவது வாங்க. நாலாவது சொல்லுங்க. 2F-இல் தோன்றும். வெரி குட். 2F-இல் தோன்றும். 2F-இல் தோன்றும். சரி தானே? பாருங்க, 2F-ல வச்சா 2F-லாம் வருது. ஒன்று. சரி, வர பொருளளவானது. பொருளளவானது. ஓகே, பொருளளவானது, தலைகளானது, வேற மெய்பிம்பம். சரி, அப்படியே பாருங்க, 2F-ல தோன்றும். 2F-ல பொருளை வச்சா பிம்பம் 2F-ல தோன்றும். ஒன்று. சரி, தலைகளானது. அடுத்த பொருளளவான பிள்ளைகள், எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு தான் வரும். பொருளை வேணும், நீங்க அடிமட்டத்தை வச்சு உங்களை இந்த உயரத்தையும் இந்த உயரத்தையும் அளந்து பாருங்க, சரியா பொருள் அளவா வரும். சரி, அடுத்த தலைகளானது. தலைகளானது 2F-ல் தோன்றும் மெய்பிம்பம். அடுத்தது பொருள் அளவானது. பொருள் அளவானது ஆல்ரெடி பெர்மனன்ட் செவனா இருக்க முடியும் எழுதலாம். சரிதானே? ரைட். அப்ப இது நாலாவது. அடுத்து அஞ்சாவது உருச்செருத்தது. வெரி குட். பாருங்க, இதை விட சின்ன இருக்கும். பொறுங்கடா, கொஞ்சம் கேப்தாங்கடா, ஒன்று சொல்றதுக்குள்ள ஓடுறீங்க.
ரைட். இங்க பாருங்க, இதை வச்ச விட ஒரு சின்ன இருக்க முடியும். சரியா, ஒரு சிறுத்தது உண்டு. ரைட். வேற தலைகீழானது. தலைகளானதா பாரு, மேல நிமிந்து வச்சிருக்கோம். இதை அடே பிம்பம் இயல்பெல்லாம் கண்ணால பார்த்து சொல்றதுதான், வேற ஒன்றுமே இல்ல. அப்ப என்ன தலைகளா இருக்கு. ஓகே, தலைகளானது. வேற மெய்வின்பம். மெய்பிம்பம் தான், கது சந்திக்கு மெய்பிம்பம். வேற F-க்கும் 2F-க்கும் இடையில் வெரி தோன்றும். குட். எங்க தோன்றுது? F-க்கும் 2F-க்கும் இடையில தோன்றும். சரியா, F-க்கும் 2F-க்கும் இடையில தோன்றும். சரி, இப்ப கதைச்ச எல்லாருமே நீங்களே சொல்லுங்க. குழிவாடிலையும் இதே மாதிரி சந்தர்ப்பங்களான பொருள் வச்சுக்கிறாங்க. அங்க வந்த விம்ப இயல்புகளும் இங்க வந்த விம்ப இயல்புலையும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்ல. இருக்குதா? இங்க மட்டும் வித்தியாசம் வந்திருக்கும் பிள்ளைகள். இது பொருள் பக்கம் தோன்று போட்டிருப்பீங்க, அங்க ஆடிக்குள் தோன்று முன்னாள் இருப்பீங்க. சரிதானே? இங்க மட்டும் வந்திருக்கும். முதலாவது பாருங்க, குழிவாடியில ஆடிக்குள் தோன்று மட்டும் வந்திருக்கும். குழிவாடி உள்ளதான வருது மாயவம்பம். இங்க மட்டும் என்னது? பொருள் பக்கம் தோன்று முன்னாடி இருக்கும். சரியோ? இல்லாட்டி என்ன, இங்க என்ன பிள்ளைகள் பொருள் பக்கம் தோன்றுது. இன்னொன்னு எழுதி கொள்ளுங்க, வில்லைக்குள் தோன்றும். அங்க ஆடிக்குள் தோன்ற மாதிரி இங்கே இப்ப நீங்க கோயிலை வச்சு பாத்தீங்கன்னா வில்லைக்குள்ள முறையில் தோன்றும். சரியா, இது பொருள் பக்கம் தோன்றும் அல்லது வில்லைக்குள் தோன்றும். அப்படி வைங்க, அங்க ஆடிக்குள் தோன்றும், இங்க வில்லைக்குள் தோன்றும். அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே விம்ப இயல்பு தான். விளங்குதா? ஆனா அங்க என்ன, அது ஆடி, இது வில்ல. அங்க ஒளி தெறிப்பு நடக்குது, இங்க என்னது ஒளி முறிவு நடக்குது. இவ்வளவு தான விஷயம். ஓகேயா? நோட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஓகே, வெரி குட் பிள்ளைகள். இப்படித்தான் கேட்டா இப்படி கதைக்கணும். சரியோ? இந்த விஷயங்கள் இப்படி கதைக்கணும். வேற எதுவும் சும்மா தேவையில்லாத காய்ச்சி கொள்ள என்ன, அங்க அட்மின் பார்த்தோன்னா இருப்பார், எதுவும் குழப்பமான டக்குன்னு தூக்கி விட்டுருவார். ஸோ கவனமா ஒழுங்கா இருந்தீங்கன்னா சரி. கேள்விட்டா பயப்படா சொல்லுங்க. நம்மளால அதான் இருக்குன்னு சொல்லிச்சு. அது நீங்க சொன்னா தான் சரியா அப்படியான நான் பார்த்து அதை நான் திருத்தி விடுவேன். அது பிரச்சனை இல்லை. மற்ற உண்டு, நீ யார் சொன்னாலும் யார் சொல்றேன் ஒதுக்கும் தெரியாடா. இப்போ நேர் கிளாஸ் பிரச்சனை. இப்போ நேர்ல வகுப்புலையோ இல்லை நேர் கிளாஸ்லயோ நீ கேள்வி கேட்டா விட தெரிஞ்சாலும் சொல்ல பயம். நம்ம சொல்ல சரியானபடியோ பிள்ளையானபடியோ யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, பக்கத்துல இருக்க நண்பர் சிரிப்பானோ, இப்படி நிறைய பயத்தான அப்படி நீங்க சொல்றது இல்லை. ஆனா ஒன்று விளையும் கொள்ளுங்க, உங்களுக்கு சரியா பிள்ளையோ கேள்வி கேட்டா இப்படியே சொல்லுங்க. இது சம்பந்தமான தான் நான் சொல்ல போறேன். இதுல என்ன வீம்பை எழுதோன்னு கேட்கல. நீ எலும்பி என்ன, நான் இன்றைக்கு தோசை சாப்பிட்டேன், ரொட்டி சாப்பிட்டேன், தோசை வட்டமா இருந்தது, ரொட்டி சதுரமா இருந்ததுன்னு சொல்லிக்கொண்டா இருக்க போறேன். இல்ல தானே? இந்த விம்பையில் சம்பந்தம் தான் சொல்ல போறேன். ஒன்று சரியா இருக்கலாம் அல்லது பிள்ளையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரி போல முக்கியம் இல்லடா, தைரியமா நீ சொல்றியான்றதான் முக்கியம். பாத்தியா, ஒரு ஆள் சொல்ல படிக்கணும், புற லைனுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் யோசிக்கிறேன், ஒன் பண்ணுவோமா, யாராவது சொல்லுவாங்களா, யாராவது சொல்லுவாங்களா? சரியா, வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். சரியா, ரைட். ஓகே, சரியா. இப்படி இடைக்கிட தெருவேண்ணா. ரைட். அடிக்கடி தான் அப்புறம் குழப்பமாயிரும். சரி, ஓகே தானே? இது நம்மளே 5 இயல்பு. அடுத்ததையும் பார்ப்போம். அடுத்த குழி விலைக்கு போகணும். சரி, இல்லை அடுத்த இது எழுதி போட்டு நோட் பண்ணுங்களா? நோட் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டீங்களா? இதே உங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க குழம்பிட்டு இருப்பீங்க. அடைய உனக்கு விளக்கது தானே சொல்றேன். கற்பனை அணைச்சு நீ எடுத்தீங்கன்னா அந்த 2 கோடுல ஒரு கோடு கற்பனையா வந்தாலும் அது மாயவிம்பம் தான். ஆனா கற்பனையான உனைக்காம அந்த கோடுகள் சரி நேர்கோடல் இருக்கு தானே, கற்பனை இல்லாத கோடு அது போய் சந்திக்க உருவாச்சுதுண்டா அது மெய்விம்பம் தான். இது உனக்கு விளக்கது சொல்றேன். ஆனா மெய்விம்பம் என்னன்னு கேட்டா அப்படி எழுதி விடுறீல, மாயவிம்பம் என்னன்னு கேட்டா அப்படி எழுதி விடுறீல. சரியா, ரைட். பிள்ளைகள் என்ன படத்தை பார்த்து கூடாது. நீங்க பொருளை வச்சுட்டு அந்த ரூல்ஸை வச்சு நீங்க கீறி பழைய எடுக்கணும். சரியா, என்ன படத்தை பார்த்துக்கு நான் கொப்பியில் பண்றேன். படத்தை வழியா கீறி என்ன வச்சு எல்லாம் கொப்பில எல்லாம் அழுகி கிளி வச்சு நீட்டா வச்சு என்ன செய்ய போறேன்? தொல்பொருள் காட்சியாளர் வீட்டை மியூசியம் ஆரம்பிக்க போறியோ, ஒரு 20 வருஷம் கழிச்சு பிள்ளைகளுக்கு காட்ட போறியோ, நான் இந்த இப்படித்தான் அப்பா அம்மா படிச்சு காட்ட போறியோ? இல்லை தானே? வடிவா விளங்கி விளங்கி கீறு வடிவா. சரியா, சரியா, கீறி விளங்க முடியாது. சரி, விளங்கிட்டு தானே கீறுங்கோ. நான் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. சைட்ல நோட் பண்ணுங்க. மெய் விம்பம் கொண்டு போட்டு எழுதுங்க. அப்படியே மெய் விம்பம், மெய் விம்பம், மெய் அல்லது உண்மை விம்பமா? உண்மை அல்லது மெய் விம்பம். சரியா, மெய் விம்பம் எழுதிக்கொள்ளுங்க. திரையில் பெறக்கூடிய விம்பம், திரையில் பெறக்கூடிய பிம்பம் ஆகும். மெய்பிம்பம் என்னது? திரையில் பெறக்கூடிய பிம்பம். அடுத்தது மாய பிம்பம். பிறகு மெய்பிம்பம் உண்மை பிம்பம் மாதிரி, மாய பிம்பம் பொய் பிம்பம்னு சொல்றது இல்லை. அது பொய் தான், இல்லை தானே பொய் பிம்பம்னு சொல்றது. அந்த சொற்பதம் பாதிக்க இல்லையா? சரியா, மாயபிம்பம் என்ன? திரையில் பெற முடியாத பிம்பம். திரையில் பெற முடியாத பிம்பம் என்னது? மாய பிம்பம். திரையில் பெறக்கூடிய பிம்பம் மெய் பிம்பம். ஓகே தானே? ஏன் தான் தாரண்ட பிள்ளைய கேள்வியில சொல்வது என்ன செய்வான்? மெய் பிம்பம் அல்லது மாயபிம்பம் கதைக்காம
சரியா? இந்த செயற்பாட்டுல பிம்பம் திரையில் பெறக்கூடியதாக இருந்தான்னு சொல்றான். திரையில பிம்பம் பெறக்கூடிய இருந்தா பிள்ளை தெரியணும், திரையில பிம்பம் பெற்றா அது மெய் பிம்பம்னு தெரியணும். இப்படித்தானே கேள்வி மாத்தி கேட்கிறான். நேரடியாக அவனோட மெய் பிம்பம்னு கேட்க மாட்டான். அது மாதிரி திரையில் பிம்பத்தை வந்து திரையில் பெற முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப திரையில பெற முடியாட்டிக்கு உனக்கு விளங்கணும், அது மாய பிம்பம் உண்டு. விளங்குதா? கேள்வியில் இப்படி தமிழ் வருது வந்திருக்கு. ஓகே தானே? கேள்வி பாஸ் எல்லாம் பாக்கி விளங்கும் உங்களுக்கு. அப்ப நான் கேள்வி செய்யவும் விளங்கும். ஓகே தானே? ஓகேயா? இந்த குவிவில்லைன மறுபேர் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். குவிவில்லைன மறுபேர்கள். சரியா? குவிவில்லை இருக்குதானே, அந்த மறுபேர் எழுதிக்கொள்ளுங்கோ. எளிய நுணுக்கு காட்டி, எளிய நுணுக்கு காட்டி. இப்ப கை என்ன பிள்ளை இப்படி சூமணி பார்க்கத்தான் நியூஸ் பேப்பர் எல்லாம் வாசிக்கலாம்ல. எளிய நுணுக்கு காட்டி. அடுத்தது கைவில்லை. அடுத்த உருப்பெருக்கும் வில்லை. அடுத்த குவிக்கும் வில்லை. அடுத்தது ஒருக்கும் வில்லை. இவ்வளவு பேர் இருக்கு. எளிய நுணுக்கு காட்டி, நுணுக்கு பெருசாக காட்டுற நுணுக்கு காட்டி, ரைட். பிறகு அதை எடுத்து நுண்ணங்கி எல்லாம் பார்க்கல, அது சரியோ? எளிய நுணுக்கு காட்டி, கைவில்லை, உருப்பெருக்கும் வில்லை, குவிக்கும் வில்லை. ஒடிக்கிற குவிக்குது தானே, அதான் குவிக்கிறது. அது மாதிரி குவிக்கிற இன்னொரு ஒத்தகத்தான் ஒருக்குறது. குவிக்கிறது இடத்துல ஒருக்குறது சொல்லுவாங்க. இந்த வகுப்புல சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு முடியல, குப்பையில கூட்டிய இடத்துல குவியுங்கோ இப்படி சொல்லுவாங்க. என்ன, குப்பையில கூட்டிய இடத்துல குவியுங்கோண்டு வாங்க. இன்னொரு பக்கம் சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, குப்பையில அதையும் கூட்டி ஒரு பக்கத்துல ஒதுக்குங்கோ, அதாவது ஒருக்குங்கோ. ஒதுக்குறது ஒதுக்கு ரெண்டு பேரும் அவரோட சேர்க்கிறது, குவிக்கிறது அர்த்தம். சரிதானே? ரைட். அப்ப குவிக்கும் இல்லை, அடுத்த ஒருக்கும் இல்லை, அல்லது ஒருங்கு வில்லைன்னு சொல்லலாம். ஒருங்கும் இல்லை, ஒருக்குற ஒருங்குல உண்டு தாடா. ரைட். சரியோ? இன்னொன்று பேச்சு வழக்கில் இருக்கு, எழுதி விடுங்கோ. அது தெரிஞ்சாவே இருக்கு. பூத கண்ணாடின்னு சொல்ற பிள்ளை. பூத கண்ணாடி என்று. ஏன் அதை பார்த்தா மோத்துக்கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பெருசா தெரியும். சும்மா பார்த்தாலே பூதமாய் தான் தெரியும் சார். அப்புறம் இதுல ஒரு கண்ணாடியே வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிதானே? வச்சு பார்த்தீங்க மோதுக்கிட்ட பூதமாய் பெருசா தெரியும். பெருசா தெரிய முடியாது, அதான் பூதம்ன்ற. ரைட். அது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இப்போ பெருசா பாவனை குறைவு தான், பேச்சுக்கள் இருக்கு பிள்ளைகள். பூத கண்ணாடின்னு சொல்றது. சரியோ? ஓகே. இது கைவில்லு, இதுதான் குவிவில்லைன்னு மறுபெயர்கள். ஓகேயா பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் இந்த சனிக்கிழமை வந்து 2 hour கிளாஸ் பிள்ளைகள். உங்களோட புதன் 8லேருந்து 9, சனி ஞாயிறு 7லேருந்து 9, இதான் டைம் டேபிள். இந்த சனிக்கிழமை இந்த மாதம் மட்டும். சரி, அடுத்த மாதத்துலேருந்து ஓகே. இந்த இப்போ கூட அண்ணாவுக்கு பேப்பர் கிளாஸ் போய்கொண்டிருக்கு. வரவாங்க பாவம் தானே, என்ன அவ்வளோ அனுப்பி விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அனே. ரைட். அப்போ இந்த 7லேருந்து தான் நடக்கும். சரியா? நான் உங்களுக்கு ஆரம்பிக்க 4 மணி தான் போட்டேன், அப்புறம் 1 மணி தான் கூட்டிட்டேன். இதான் உங்கள் டைம், இந்த ஃபிக்ஸ்டாக இந்த டைம் இருக்கும், இதன்படி நடக்கும் பிள்ளைகள். அப்படி டைம்ல பிரச்சனை சொன்னால் நீங்கள் ரெக்கார்டிங்ல பார்த்து கவர் பண்ணிக்கொள்ளலாம், யோசிக்க வேண்டாம். சரியா? நாளைக்கு 2 hours கிளாஸ் இருக்கு. நாளைக்கு 7லேருந்து 9 இருக்கு. நாளைக்கு இந்த பாடத்தை முடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்த பாடம் முடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால படியா படிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், எதுவும் டவுட் இருந்தால் ரெக்கார்டிங்ல பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.